பாய் நான் குதிரை ஏறணும். உனக்கு நான் கழுதை வாங்கி வைக்கிறேன். அதோ நம்ம நான் சொல்லல முகூர்த்த நேரத்துக்கு நம்ம குதிரை கரெக்டா வந்துடும். மூஞ்சில குத்துற வாயா சீக்கிரம். என்ன இது குதிரை மேல இருந்தே தூங்குறான்? குதிரை மேல ஏறின அசதி. சும்மாரியா தம்பி தம்பி. இது எந்த இடம்? ஐயோ என்ன சொந்த ஊரே மறந்துட்டு எந்த ஊர்னு கேக்குறான். நம்ம ஊர்ரா. இதை விட எனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏத்தி விட்டுக்கலாம். இந்த குதிரை அவ்வளவு மோசமா? மாப்பிள ராத்திரி பூரா எங்க இருந்தீங்க? எங்க இருந்தனா? புதுக்கோட்டை, திருச்சி, ராமேஸ்வரம், மானாமதுரை, மண்டபம், இன்னும் பல ஊரை உன் குதிரை பாக்கி விட்டுருச்சியா? ஏன் உன் குதிரை அங்கெல்லாம் போகுது? நிக்கா விஷயமா பல ஊருக்கு போய் இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. பேசாம குதிரை முதுகுல தமிழகம் எழுதி போட்டு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ராஜா குதிரையில அப்படியே வீட்டுக்கு வந்து. என்னது மறுபடியும் குதிரை மேலையா? இந்த பழச மாத்தினா பஞ்சாயத்துல பணம் கேட்பானுங்கப்பா. பணத்தையாவது கட்டி தொலைங்க. இந்த பிசாசு மேல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? ஓஹோ, குத்தூஸ் பாய் குதிரைனா உனக்கு கேவலமா போயிடுச்சா? யோ மாப்பிள்ளை ஒரு அடி மேல தூக்கியா குதிரைய உருவிக்கிற அடியால. என்னது குதிரையா அடியால உருவிக்கிறியா? ஏய் பாயே, கல்யாணம் முடியிட்டு உன் குடலை நான் உருவிக்கிறேன். வாங்கப்பா இருக்கானே பாடா பாடா. போ போ. என்னடா இதெல்லாம்? டெல்லி கொண்டு வரதுக்கு முறுக்கு அதிரசம் கரபுந்தி எல்லாமே இதுல இருக்கு. தம்பி நீங்க லட்சுமியும் டெல்லியில போய் குடும்பம் நடத்த உங்க மாமனார் கொடுத்த சீர்வரிசப்பா. அலமேலு அத விவரமா எடுத்து சொல்லு அவனுக்கு. அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு, உரலு, உலக்க, புழுங்கரிசி, பச்சரிசி, புதுப்புளி, பழைய புளி, சுண்டவத்த, மிதுக்க வத்த, மோர் மிளகா, எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், உப்பு கண்டம், கருவாடு, தட்டப்பயிறு, டெல்லியில போறோம்னு நான் மளிகை கடையை வைக்க போறேன். ஒண்ணு செய்ய, காலையில காபி சாப்பிட பாலுக்கு என்ன செய்வேன்? 2 எருமையை ஓட்டி விடு. என்னடா அந்த எருமை நான் தான் ஓட்டிட்டு வருவேன். நீதான் வர்ற, அப்புறம் எருமை மாடு எதுக்கு? யாருக்காவது அறிவு இருக்கா? இதெல்லாம் பிளைட்ல ஏத்துவானா? பொண்ணை தவிர ஒரு துரும்பு கூட வரக்கூடாது. அதுதானே, அவ்வளவு பெரிய ஊர்ல இதெல்லாமா கிடைக்காது. சொன்னா கேட்டா தானே. பொம்பளைங்க வச்சதுதான் சட்டமா. சரி அத விடு ராசு. ஊர் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தவறாம வர்றவர் ராவுத்தன் தான். கால்ல விழுங்க. வேற கோணப்பயலா இருக்கான். ஓங்கால அவங்கள விழுக சொன்னா விழுங்க. எல்லாம் வல்லவரான அல்லாஹ் உங்களுக்கு துணையா இருப்பார் என்று வேண்டிக்கிறேன். பிஸ்மில்லா. நல்லா இருங்க. அடுத்தா போல எல்லாம் தெரிஞ்ச மணியக்காரங்கால விழுங்க. நல்லா இருங்க. நல்லா போனா போகுது. இவன் கால விழுங்க. நல்லா இருங்க. செக்க விட்டு உலக்க இருக்க முடியாது, உலக்கி விட்டு செக்கு இருக்க முடியாது. செக்கு உலக்க மாதிரி சேர்ந்து இருங்க. கிட்டத்தட்ட எண்ணெய் தேய்ச்சி குடிச்ச எஃபெக்ட். அடுத்து யாரு? நாங்க. அடுத்தது நாங்க தான். போறது டெல்லி. சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா தான் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். நீதான் பண்ண. 16 பெத்து. சரி 1 2 அதோட நிறுத்து. அடுத்தது தாய் மாமன் காலு. எங்க அவன் பாரு. அதிசயமா ஒரு பொண்ணு பெத்துட்டான். அன்னையில இருந்தே அழுதுட்டு இருக்கான். விழுந்தவன் விழுந்தபடி இருக்கான். வாயை திறந்து ஏதாவது சொல்லி சொல்லடா. நல்லதா 2 வார்த்தை சொல்ற. அது சரி. இவ்வளவு பேர் காலில் நான் விழணுமா? ஆமா. இவனுக்கு எல்லாம் பெரிய மனுஷனுங்க. கால்ல விழுவலைன்னா நாளைக்கு பஞ்சாயத்து வச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்ம ஊர்ல பெரிய மனுஷங்க ரொம்ப ஜாஸ்தி. பறந்துட்டாங்களே, இப்ப போய் என்ன பண்றது? அவ்வளவு பேர் காலில் என்னால விழ முடியாது. வேணும்னா நான் ஒரே இடத்துல படுத்துக்கிறேன். அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. நீங்க படுங்க. வாங்கப்பா. வேற யாரும் ஆசீர்வாதம்? சின்ன பையன் நான் பண்ண மாட்டேன். சும்மா கடடா. தம்பி எந்திரிப்பா. பெரியவங்க எல்லாம் தீர்ந்துட்டாங்க. ஏந்திரி தம்பி. ஆட தூங்கிட்டான் போல இருக்கு. ராத்திரி பூரா குதிரை மேல போனார் இல்லையா, அதான் தூங்கிட்டாரு. அப்ப குதிரையும் தூங்கி இருக்குமே, போய் குத்தி கலப்பா. சரி நாங்க போயிட்டு வரோம். டெல்லிக்கு போய் தூங்கிடாத. சாமி வருது. சாமி.
ஐயோ ஐயோ நல்ல சகுனம். சாமி அடிச்சது நல்ல சகுனம். நல்ல சகுனமா நல்ல அடியான்னு சட்டையை கழட்டினா தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் இவனை பாக்குறேன். சாமி ஆடி பல பேர் அடிச்சான். அப்பெல்லாம் நான் சாமின்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது இவனுக்கு எவனை பிடிக்கலையோ அவனை எல்லாம் அடிக்கிறாயா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. சரி நான் புறப்படுறேன். எதுக்காக அழுகிறாரு? உன்னை பாசமா வளர்த்துட்டான், பிரிய முடியல. சரி வச்சுக்க. ஐயோ என்னையா உங்க கலாச்சாரம்? கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஏன் குழப்புறீங்க? ஐயோ நீ புறப்படு, விமானம் போயிடும். ஆமா புறப்படு. வாங்கய்யா, வாங்கம்மா. டிரைவர் நீ போய் பிரபாவை கூட்டி வா. சரிங்க. அடியாத்தி, எவ்வளவு மீனுங்க! எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல குளத்துல தான் மீனுங்க இருக்கும். அதை பிடிச்சு நாங்க குழம்பு வைப்போம். இந்த ஊர்ல எல்லாம் ஆறு குளங்க இல்லாததுனால கண்ணாடி தொட்டில வளர்த்து குழம்பு வைக்கிறீங்களா? ஆமாங்க. சரியான பட்டிக்காடா பட்டணமா இருக்கும் போல இருக்கு. ஐயா சமத்தியா மாட்டிக்கிட்டாரு. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க ராஜா? இப்பதான் போன இடத்துல எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஐம் சாரி பிரபா. என்னதான் நடந்தாலும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒரு சாரி போட்டு முடிச்சிருவீங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்து போச்சு. டெலிகிராம்ல எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியல. என்ன நடந்தது சொல்லுங்க. ஊரே ஒன்னா சேர்ந்து என்ன மயக்கி எங்க அக்கா மகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்கலைன்னா எங்க ஊர் கிணறு பூரா புடமா தான் ரொம்பி வலிங்க. பிரபா, நம்ம ரெண்டு பேரும் டெல்லி லெவல்ல பழகினவங்க. இந்த சம்பவத்தால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடக்கூடாது. என்ன நான் இவ்வளவு பெரிய சாக்கு நீ சொல்ற? உன்னால எப்படி சிரிக்க முடியுது? ராஜா, உங்களுக்கு வேணா இது சேட் நியூஸா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பழகி போன விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சரியா அமையணும்னு சொல்லுவாங்க. அப்படி அது சரியா அமையலைன்னா மறுபடியும் இந்த உலகம் என்னத்தான் ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்லும். இப்ப அப்படி பேச அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல பாருங்க. அதனாலதான் இந்த பொட்டை. ஒரு தடவை பொட்டை அழிச்சிட்டா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதை வைக்கவே விட மாட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட். பிறந்தாச்சு, இனிமே சாகர வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகணும். வாழ்ந்துடுறேன். தயவு செஞ்சு உங்க ஒய்ஃபை கூப்பிடுறீங்களா? லட்சுமி, லட்சுமி, இவங்க என் கூட வேலை பார்க்கிற பிரபா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க. நல்லா இருக்காங்க. வெரி நைஸ். வரேங்க. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. ஓகே. உங்க ரெண்டு பேரையும் ஆசை தீர வாழ்த்துட்டு கண்ண முள்ளான்னு பார்த்தமா. உலகத்துல அவங்கவுங்க நினைக்கிற ஆசை நிறைவேறது இல்லம்மா. எல்லாமே நேர்மாறா தான் நடக்கும். இந்த புள்ளைக்கு ஏற்கனவே ஒரு முறை பொண்ணு இருக்குது. அதை கட்டி வச்சிருவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அந்த புள்ள கூட பழக விட்டுருக்க மாட்டேமா. ராஜா நல்லவருமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட தான் வாழணும்னு அவர் விரும்பினாரு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எங்களுக்கு பாதகமா அமைஞ்சு போச்சு. இப்பவும் சொல்றேம்மா, ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட போறதில்ல. ஏய், உனக்காகத்தான் நான் வாழறேன். நீ வாழ்றத பாக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஒருத்தர் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஊரே பார்த்து சிரிக்கும்படி என் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு.